नित्यं भागवते सेवया भागवते उत्तम श्लोके भक्तिर्भवति नस्तकी. Srimad Bhagavatam, first canto, 8th chapter, Ladies of Queen Kunti, text number 35. Bhavasmin klejamananam avidya kamakarmabhihi shravanasmaranarani karishyannidikeshana. Bhavasmin klejamananam avidya kamakarmabhihi shravanasmaranarani கரிஷநிதிகேஷன. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திலே அவே சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் ஜெய் ஸ்ரீ பிரபுபாத். பௌதீக துன்பங்களினால் துன்புறும் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் கேட்டல், நினைவில் கொள்ளுதல் மற்றும் வழிபடுதல் முதலான பக்தி தொண்டு முறைகளை பின்பற்றி முக்தியடைய வேண்டும் என்பதற்காக அம்முறைகளை புதுப்பிப்பதற்காகவே நீங்கள் தோன்றியீர்கள் என்று மற்றும் சிலர் கூறுகின்றனர். தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காகவே யுகந்தோறும் தாம் தோன்றுவதாக பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார். தர்மம் பரமபுருஷரால் ஏற்படுத்தப்பட்டதாகும். புதிய தர்மத்தை யாராலும் உற்பத்தி செய்ய முடியாது. ஆனால் பேராசைக்காரர்களுக்கு இது வழக்கமாகிவிட்டது. பகவானை பரம அதிகாரியாக ஏற்று மனப்பூர்வமான அன்புடன் அவருக்கு தொண்டு புரிய வேண்டும். அதுவே தர்மத்தின் உண்மையான வழிமுறையாகும். ஜீவராசி ஒருவர் தொண்டு செய்வதற்கென்றே படைக்கப்பட்டிருக்கிறார் என்பதால் அவரால் அதை செய்யாதிருக்க முடியாது. அது அவருடைய உண்மையான ஆதார நிலையாகும். பகவானுக்கு தொண்டு செய்வதுதான் ஜீவராசின் ஒரே கடமையாகும். பகவான் உயர்ந்தவர், ஜீவராசிகள் அவருக்கு கீழ்ப்பட்டவர்கள். எனவே ஜீவனின் ஒரே கடமை அவருக்கு தொண்டு புரிவதாகும். துரதிருஷ்டவசமாக மாயைக்குட்பட்ட ஜீவராசிகள் தவறாக புரிந்து கொண்டதால் தான் பௌதிக ஆசையின் காரணத்தால் புலன்களின் தொண்டர்களாக ஆகியுள்ளனர். இந்த ஆசை அவித்யா அல்லது அறியாமை என்று அழைக்கப்படுகிறது. அத்தகைய ஆசையினால் ஜீவராசி பௌதிக இன்பத்தை அனுபவிப்பதற்காக வெவ்வேறு திட்டங்களை தீட்டுகிறார். இந்த பௌதிக இன்பம் நெறி தவறிய உடலுறவு வாழ்வை மையமாக கொண்டுள்ளது. எனவே அவர் பகவானுடைய மேற்பார்வையின் கீழ் வெவ்வேறு கிரகங்களில் உள்ள வெவ்வேறு உடல்களுக்கு கூடு விட்டு கூடு பாய்வது மூலமாக பிறவி சக்கரத்தில் சிக்கிக்கொள்கிறார். எனவே ஒருவர் அறியாமின் எல்லையை கடந்து சென்றால் அல்லாது அவரால் பௌதீக வாழ்வின் மூவகை துன்பத்திலிருந்து விடுபட முடியாது. இதுவே இயற்கையின் சட்டமாகும். ஆனால் பகவான் துன்புறும் ஜீவராசியில் எதிர்பார்ப்பதை விட அவரிடம் அதிக கருணை கொண்டுள்ளார். எனவே அவரது அசாதாரணமான கருணையினால் அவர்கள் முன்பு தோன்றி கேட்டல், பாடுதல், நினைவில் கொள்ளுதல், தொண்டு செய்தல், வழிபடுதல், பிரார்த்தனை செய்தல், ஒத்துழைப்பு தருதல் மற்றும் அவரை சன்னடிதல் முதலான பக்தி தொண்டின் கொள்கைகளை புதுப்பிக்கிறார். மேலே குறிப்பிடப்பட்ட கொள்கைகள் அனைத்தையுமோ அல்லது அவற்றில் ஏதேனும் ஒன்றையோ பின்பற்றினால் அது ஒரு பந்தப்பட்ட ஆத்மா அறியாமின் சிக்கலில் இருந்து விடுபடுவதற்கு உதவும். இவ்வாறாக பகிரங்க சக்தியின் மாயைக்குட்பட்டுள்ள ஜீவராசி தன்னால் உண்டாக்கப்பட்டுள்ள எல்லா பௌதிக துன்பங்களிலிருந்து விடுதலை அடைகிறார். இந்த குறிப்பிட்ட வகையை சேர்ந்த கருணையானது பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் உருவில் ஜீவராசிகளுக்கு வழங்கப்படுகிறது. ஹரி ஓம் தத்சத். ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனशलाकया चक्षुर्मृदं येन तस्मै श्रीगुरुवे नमः. श्रीकृष्णपदाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामी नितिनामिने. नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे. श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद. हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे. இந்த அத்தியாயம் குந்தி மகாராணியோட பிரார்த்தனை. குந்தி மகாராணி பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ரோபார் அடிக்கடி இதை சான் பண்ணுவார், குந்தி மகாராணி பிரேயர்ஸ். ஏன்னா அவ்வளவும் அவங்களுடைய அனுபவம் கிருஷ்ண பக்தியில்
குந்தி மகாராணி தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிறாங்க. பாகவதம் ஃபுல்லாகவே, பாகவதம் முழுவதுமே ஒரு பக்தருடைய அனுபவம். பிரகலாதர், பரீட்சித், சுகதேவ் கோஸ்வாமி, துருவ மகாராஜ், அம்பரீஷர், பிரம்மதேவர், சிவபெருமான், இவங்க எல்லாருமே அவங்க பகவான்கிட்ட இருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிறாங்க. அவங்க பக்தியினுடைய உன்னதமான நிலையை வெளிப்படுத்துகிறாங்க. அப்புறம் பகவான் மேலே எப்படி அன்பு செய்யணும், அவர் எப்படி சரணாகதி பண்ணணும், அவர்கிட்ட எந்த மாதிரி பிரார்த்தனை செய்யணும், அவங்களுடைய ரியலைசேஷன். இங்கே வந்து குந்தி மகாராணி என்ன பண்ணுறாங்க, குந்தி மகாராணி வந்து கிருஷ்ணாவுடைய அத்தை உறவு முறையில். அது வந்து வாத்சல்ய பாவம். எப்படி வந்து வசுதேவருக்கும் தேவிக்கும் கிருஷ்ணர் மேலே பெற்றோர் பாவம் இருந்ததோ அதே மாதிரி குந்தி தேவிக்கும் கிருஷ்ணர் மேலே வாத்சல்ய பாவம். கிருஷ்ணா வந்து மகாபாரத யுத்தம் முடிச்சுட்டு அஸ்தினாபுரத்துலேருந்து துவாரையை கிளம்புறாரு. அப்போ குந்தி தேவி வந்து வழிமறிச்சிடுறாங்க. ரதத்தை பிடிச்சி நிறுத்திட்டு, கிருஷ்ணா நீங்கள் போகக்கூடாது, ஏன்னா இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க எங்கள் எதிரியெல்லாம் இறந்து போயிட்டாங்க, எங்களுக்கு இப்போ எதிரி கிடையாது, இப்போது யுதிஷ்டரை வந்து அரியாசனத்தில் உட்கார வச்சாச்சு, அதனால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, இங்கே ஒரு பிரச்சனை இல்லை, நம்ம போயிடலாம் அப்படின்னு கிருஷ்ணா வந்து துவாரையை கிளம்புறாரு. அப்போ குந்தி தேவி என்ன சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் நினைக்கலாம் கிருஷ்ணா எங்களுக்கு எதிரி இல்லை, எல்லோரும் முடிச்சிட்டாங்க, அதனால் நீங்கள் எங்களை விட்டு போயிடலாம், அதில் எங்களை விட்டு போன ஆபத்து, நீங்கள் வந்து எங்களை விட்டு போகக்கூடாது, எப்போ வேணாலும் எங்களுக்கு எதிரிகள் வரலாம், எப்போ வேணாலும் எங்களை எதிரிகள் தாக்கலாம், எப்போ வேணாலும் எதிரிகள் வரலாம், ஆனால் நீங்கள் எங்கள் கூட இருக்கிறதா பாதுகாப்பு, நீங்கள் நினைக்க வேண்டாம் இப்போ நான் போயிட்டேன்னா எங்கள் பாதுகாப்பாக இருந்துக்குவாங்கன்னு. இல்லை, நீங்கள் எங்கள் கூட இருக்கணும் அப்படின்னு கிருஷ்ணர் கிளம்பும்போது குந்தி தேவி ரதம் பிடிச்சி நிறுத்திட்டாங்க, குதிரையை பிடிச்சி நிறுத்திட்டு நீங்கள் போகக்கூடாது. அப்போ குந்தி தேவியோடைய அன்புனால கிருஷ்ணர் கொஞ்ச நாள் கூட தங்குறார். துவாரைக்கு கிளம்புனவர் குந்தி தேவி அப்போது கிருஷ்ணரை வந்து யாராலும் கட்டுப்படுத்த முடியாது, கிருஷ்ணரை வந்து யாராலும் கண்ட்ரோல் பண்ணுவார், அவர் முழு சுதந்திரமானவர், யாராலும் அவர் வெல்ல முடியாது. ஆனால் பக்தர்கள் வந்து தன் அன்புனால பகவானை வென்றுவாங்க. பக்தர் என்ன பண்ணுறாங்க, அன்புனால கிருஷ்ணரை வென்றுவாங்க. அப்போ குந்தி தேவியோடைய அன்புக்கு பகவான் மறுக்க முடியல. அப்போ கொஞ்ச நாள் கூடி அஸ்தினாபுரத்தில் தங்கியிருக்கார். துவாரை கிளம்பினவர் கொஞ்ச நாள் கூட அஸ்தினாபுரத்தில் தங்குறார். அப்போ இந்த ரதத்தை பிடிச்சி நிறுத்திட்டு குந்தி தேவி இந்த பிரார்த்தனையெல்லாம் செய்கிறாங்க. குந்தி தேவி வந்து கிருஷ்ணரை வந்து ஒரு சாதாரண மனுஷனாக நினைக்க வேண்டாம். இப்போ நிறைய பேர் என்ன நினச்சிக்கலாம், ஓ கிருஷ்ணர் வந்து குந்தியோடைய அத்தை பையன், அத்தை முறையாகிறாங்க, மருமக அப்படின்னு நினைக்க வேண்டாம். இவர் ஒரு சாதாரண நபர் இல்லை, இவர் வந்து முழுமுதற் கடவுள். நமஸ்தே புருஷம் ஆத்யம் ஈஸ்வரம் பிரகிருதே பரம் அலக்ஷம் சர்வபூதானம் அந்தர் பகீர் அவஸ்திதம். முதல்ல என்ன பிரார்த்தனை பண்ணுறேன் கிருஷ்ணாட்ட, கிருஷ்ணா நீங்கள் தான் ஆதி புருஷர், நமஸ்தே புருஷம் ஆத்யம். பிரம்மா என்ன சொல்கிறாரு, புராண புருஷன். அப்போது இங்கே நல்லா கவனிச்சோன்னு சொன்னால் பக்தருடைய பிரார்த்தனையில் பகவானுடைய தனித்தன்மைன்னு குந்தி தேவி வந்து சொல்கிறாங்க, கிருஷ்ணர் ஒரு சாதாரண மனுஷனாக நினச்சிடாதீங்க, இப்போ எனக்கு மருமகனாக இருக்கிறதுனால அவர் சாதாரண மனுஷன் இல்லை, அவர் ஆதி புருஷன். நமஸ்தே புருஷம் ஆத்யம் ஈஸ்வரன், அவர் தான் கட்டுப்படுத்துபவர். கிருஷ்ணர் தான் எல்லாரையும் கட்டுப்படுத்துகிறார். ஈஸ்வரம் பிரகிருதே பரம், இந்த பௌதிக இயற்கைக்கு அப்பாற்பட்டவர். கிருஷ்ணா வந்து ஜட உலகத்தை சார்ந்தவர் அல்ல. இந்த ஜட உலகம் பகவான் தோன்றினாலும் இதுக்கு அப்பாற்பட்டவர் இருக்கார். ஈஸ்வரம் பிரகிருதே பரம் அலக்ஷம் சர்வபூதானாம், எல்லா உயிர்வாளிக்கும் உள்ளும் புறமும் இருக்கார். நமக்குள்ளேயும் பரமாத்மாவாக இருக்கார். அவர் தன் சக்தியை மூலமாக எங்கும் வியாபிச்சிருக்கார். அந்த பகவான் கிருஷ்ணரை எல்லோராலும் உணர முடியாது. ஸோ பாருங்கள், குந்தி தேவியோடைய பிரேயர் வந்து எப்படின்னா வேதங்களுடைய சாரமர். எப்படி குந்தி தேவி சொல்கிறாங்க, கிருஷ்ணா நீங்கள் தான் ஆதி புருஷன், நமஸ்தே புருஷம் ஆதிம் ஈஸ்வரம், நீங்கள் தான் எல்லாரையும் கட்டுப்படுத்துபவர். இந்த ஜட இயற்கை உயிர்வாழிகள் நம்ம எல்லாருமே உயிர்வாழிகளாக நம்மளையும் சரி, இந்த ஜட இயற்கையும் சரி கிருஷ்ணர் தான் கட்டுப்படுத்துகிறார், நம்ம கட்டுப்படுத்துகிறவங்க கிடையாது. ரோப்பா என்ன சொல்கிறாரு, ஜீவாத்மா வந்து பொய்யகங்காரத்தினால அவன் கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறான், நான் கண்ட்ரோலாக இருக்கணும். ஸோ நம்ம கண்ட்ரோலர் கிடையாது, நம்ம அனுபவிப்பாளரும் கிடையாது. ஜீவாத்மாவுடைய பிரச்சனை என்னென்னா, நான் அனுபவிக்கணும், நான் கட்டுப்படுத்தணும், நான் எஜமானாக இருக்கணும். அது நடக்காது. ஜட இயற்கையை வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியாது, ஏன்னா அது கிருஷ்ணாவுடைய சக்தி. ஜட இயற்கையை நம்ம அடக்கி ஆள முடியாது.
அது கிருஷ்ணாவுடைய சக்தி. அப்புறம் நாமளும் முழு சுதந்திரமானவங்க கிடையாது. நாம் கட்டுப்படுத்தப்பட வேண்டியவங்க, கிருஷ்ணர் தான் கட்டுப்படுத்துபவர். நம்ம அனுபவிக்கப்பட வேண்டியவங்க, கிருஷ்ணர் தான் அனுபவிப்பாளர். நம்ம சேவகன், அவர் எஜமான். இதுதான் அவருக்கு நமக்குள்ள ரிலேஷன்ஷிப். கிருஷ்ணாவுக்கு நமக்குள்ள உறவு என்னன்னா, சைதன்ய மகாபிரபு சொல்றாரு, ஜீவேரே சொரூபஹோய் கிருஷ்ணரே நித்யதாஸ். ஜீவாத்மனுடைய உண்மையான சொரூபம் என்னன்னா பகவானுக்கு சேவை பண்ணும். யாராலும் சேவை பண்ணாமல் இருக்கவே முடியாது. ஜட உலகத்தில் யாருமே சேவை பண்ணாமல் இருக்க முடியும். யாராவது யாருக்காவது சேவை பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. கணவன் மனைவிக்கு சேவை பண்ணணும், மனைவி கணவனுக்கு சேவை பண்ணணும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சேவை பண்ணணும், பிள்ளைகள் பெற்றோருக்கு சேவை பண்ணணும். அரசாங்கத்துக்கு வந்து என்ன சொல்கிறது, கவர்மெண்ட்டுக்கு வந்து பீப்புள் சர்வ் பண்ணுறாங்க, மக்களுக்கு தலைவர் இப்போ சேவை பண்ணுறது தவிர்க்க முடியாது. யாருமே இங்கே சேவை ஏற்றுக்கொள்ள அதிகாரம் யாருக்கும் கிடையாது. ஏன்னா எல்லாரும் சேவகர் தான். அதில் ஒரு சிலருக்கு என்ன ஆகிடும், சரி நான் சேவை பண்ணல ஏமாத்துறாங்க இல்லையா. இன்றைக்கி வந்து சேவை பண்ணால் கூட எல்லாம் ஏமாற்றிக்கிறாங்க. சொந்தக்காரங்க நண்பர்கள்லாம் ஏமாத்துக்காரங்களாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த மனுஷங்களுக்கு சேவை பண்ணால் ஏமாற்றம் தான். நான் நாயோ பூனையை வச்சு அதுக்கு சேவை பண்ணிக்கிறேன், ஏமாத்தாது, அது விசுவாசமாக இருக்கும் இல்லையா. ஒரு ப்ரெட்டு கொடுத்துட்டா நாய் ரொம்ப விசுவாசமாக இருக்குது. ஆனால் மனுஷன் என்ன பண்ணுறான், ப்ரெட்டை வாங்கி சாப்பிட்டு அவன் வந்து ஏமாத்துவான் இல்லையா. ஸோ அதனால் மக்களுக்கு வந்து சேவையில் அதிருப்தி வருது. ஏன்னா யாருக்கு சேவை பண்ணுமோ மறந்துட்டு மற்றவங்களுக்கு சேவை பண்ணுறதுனால திருப்தி வராது. அதே சமயம் கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ணால் அவனுக்கு முழு திருப்தி வரும். கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுறது மூலமாக சமுதாயத்தில் எல்லாருக்கும் நன்மை பண்ணுறோம். அது புரியல. கிருஷ்ணரை விட்டுட்டு நான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம். அங்கே தான் பிரச்சனை. அதனால் குந்தி தேவி சொல்கிறாங்க, கிருஷ்ணா நீங்கள் எல்லாரையும் கட்டுப்படுத்துபவர், நீங்கள் தான் அனுபவிப்பாளர். அதனால் உங்களை விட உயர்ந்த ஒரு சக்தி கிடையாது. உங்களை யாரால் புரிஞ்சிக்க முடியாது. மாயா ஜவனிகா ஜன்னம் அஜ்ஞானோ சதம் அப்ஜயம் நலக்ஷம் மூட திருஷ்டா நடோ நாட்டியதரோ யதா. ஒரு சினிமாவில் ஒரு ஹீரோ வந்து நடிப்பார், அது ஆக்டிங் பண்ணுறாரு அவர். ஆனால் உண்மையில் அவர் அந்த கேரக்டர் கிடையாது இல்லையா. சம்டைம் ஹீரோ வந்து வில்லன் கேரக்டர் பண்ணுவார். அவர் வில்லனாக கிடையாது, ஹீரோவாக கிடையாது, அவர் அந்த கதாபாத்திரமே கிடையாது. ஆனால் நம்ம பார்க்கும்போது அது சினிமாவில் ஒரு வில்லனாக வராரு, ஹீரோவாக வராரு. அந்த மாதிரி கிருஷ்ணா வந்து இந்த பூமிக்கு அப்பாற்பட்டவர், இந்த முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவர். அவர் இந்த ஜட உலகத்தை சேர்ந்தவர் இல்லை. ஆனால் அவருக்கு இந்த பூமியில் வரும்போது ஒரு நாடக நடிகனை போல் நடிக்கிறார். குந்தி தேவிக்கு மருமகன் மாதிரி, அர்ஜுனனுக்கு நண்பன் மாதிரி, பாண்டவருக்கு தூதனாக, அப்புறம் வசுதேவுக்கு தேவிக்கு குழந்தை மாதிரி. ஆனால் இதெல்லாம் அவர் இல்லை. அவர் முழுமுதற் கடவுள். ஆனால் பக்தர்கள் மேலே உள்ள அன்புனால அவர் அதை ஏற்றுக்கிறார். அர்ஜுனனுக்கு நண்பராக இருக்கார், பாண்டவருக்கு தூதனாக போகிறாரு, குந்தி தேவிக்கு மருமகனாக இருக்கார். அப்போ இது குந்தி தேவிக்கு நல்லா தெரியும். குந்தி தேவிக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது, கிருஷ்ணா வந்து ஒரு நாடக மேடையில் இருக்கிற நடிகனை போல் நடிக்கிறார். மாயாங்கிற திரையை போட்டு கிருஷ்ணா தன்னை மறைச்சின்றார். அந்த திரையை விளக்குனா தான் கிருஷ்ணரை பார்க்க முடியும். யோகமாயை திரை இருக்கு இல்லையா, யோகமாயங்கிற திரையை போட்டு கிருஷ்ணா தன்னை மறைச்சின்றார். எல்லாரும் அவர் பார்க்க முடியாது. பகவான் இந்த பூமியில் இருந்தபோது எல்லாரும் அவர் புரிஞ்சுக்கிட்டாங்களா என்ன. குந்தி தேவி, திரௌபதி, பாண்டவர்கள், பீஷ்மர், துரோணர், இவங்க தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. வசுதேவர், தேவகி, அவங்க முன்னாடி தான் இருக்கார் கிருஷ்ணா. யார் முன்னாடி? சிசுபாலன், ஜராசந்தன், தந்தவக்ரன், காளையவனன், கம்சன், இவங்க முன்னாடி தான் இருக்கு. ஆனால் இவங்களுக்கு புரியலையே. அவங்களை பொறுத்தவரை கிருஷ்ணா வந்து எதிரி, பகைவன், பொறாமை கிருஷ்ணர் மேலே. ஸோ அதனால் கிருஷ்ணா வந்து எல்லாருக்கும் தன்னை வெளிப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. கிருஷ்ணா வந்து எல்லாருக்கும் தன்னை வெளிப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. பக்தர்களுக்கு தான் தன்னை வெளிப்படுத்துவார். பக்தர்கள். அப்போது குந்தி தேவி வந்து ரொம்ப அழகாக அந்த ப்ரேயரில் வந்து ஒன்றுன்னா சொல்லிட்டே வராங்க. கிருஷ்ணா வந்து ஏன் இந்த பூமியில் அவதரிக்கிறாரு, அது வந்து ஒரு அனலிட்டிக்கல் ஸ்டடி மாதிரி குந்தி தேவி வந்து அதை ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஏன் வந்து கிருஷ்ணா இந்த பூமியில் அவதரிக்கிறது, அது ஒரு காரணமாக சொல்லிட்டே வராங்க. என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு கிருஷ்ணர் பகவான் இந்த பூமியில் அவதாரம் பண்ணதுக்கான காரணத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பகவானை குளோரிஃபை பண்ணுறாங்க. ததா பரமஹம்சானாம் முனீனாம் அமலாத்மனாம் பக்தியோக விதானார்த்தம் கதம் பஷ்யமே ஸ்திரியக. கிருஷ்ணா உங்களை யார் அப்ரோச் பண்ணுறாங்க? தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள், பரமஹம்சர்கள், சாதுக்கள், வைணவர்கள், பாகவதர்கள், அவங்க உங்களை அணுகலாம். ததா பரமஹம்சானாம்
முனினா அமலாத்மனா. அமலாத்மனா அப்படின்னா அழுக்கற்ற மனதை உடையவங்க, தூய மனசு உடையவங்க. ஆனால் பாருங்க, நான் ஒரு பெண்ணாக போயிட்டேனே, நான் எப்படி உங்களை அணுகிறது? குந்தி தேவிக்கு கர்வம் இல்லை. ஓ நான் வந்து பெண், நான் ஏன் பிரார்த்தனை பண்ணணும், இல்லை நான் ஒரு பெண்ணினுடைய உடலில் இருக்கேன் அப்படின்னு தன்னை வந்து அவங்க உயர்த்தி கொள்றதுக்கு முயற்சி பண்ணல. அவங்க வந்து தன்னை தாழ்த்தி கொள்றது. குந்தி தேவி இது ஒரு வைஷ்ணவருடைய ஒரு கேரக்டர், குணம். ஸோ எப்பவுமே ஒரு பக்தன் தன்னை தாழ்த்திக்கிறாங்க. குந்தி தேவி வந்து என்ன பண்ணுறாங்க, ஆக்சுவலி அவங்க உடம்பே இல்லை, ஆத்மா. ஆண் பெண்ணுங்கிறது உடலில் தான் இருக்குது, இல்லை ஆண் உடல் பெண் உடல். ஆனால் குந்தி தேவி வந்து தன்னை உணர்ந்த ஆத்மா. அவங்க பணிவுனால பிரார்த்தனை பண்ணுறாங்க, கிருஷ்ணா உங்களை வந்து பரமஹம்சர்கள், சாதுக்கள், வைணவர்கள்லாம் உங்களை வழிபடுறாங்க, தூய மனசுடையவங்க. அவங்கெல்லாம் உங்களை அணுகலாம் ஈஸியாக. அவங்கெல்லாம் உங்களை ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம். நான் ஒரு பெண்ணாக போயிட்டேனே, நான் எப்படி உங்களை அணுகிறது? நான் வந்து ஒரு பெண்ணாக போயிட்டேனே, நான் எப்படி உங்களை அணுகிறது? அப்போ குந்தி தேவிக்கு ஃபால்ஸ் ஈகோ கிடையாது, பொய் அலங்காரம் கிடையாது, பொய்கர்வம் கிடையாது. அவங்க ரொம்ப பணிவாக பிரார்த்தனை பண்ணுறாங்க. அதில் பொருளுரையில் ப்ரோப்பராக எழுதியிருக்காரு பாருங்க. இன்னைக்கு வந்து சமுதாயத்தில் ஆண்களோட பெண்கள் தான் ஆன்மீகத்தில் அதிக ஆர்வமாக இருக்காங்க. சர்ச்சில், கோயில்களில். இப்போ ஒன்றும் வேண்டாம், நம்ம சென்டரில் ஈவினிங் ப்ரோக்ராம்னா பிரபுஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, மாதாஜிஸ் எவ்வளோ பேருங்க, லிஸ்ட் எடுங்க. பிரபுஸோட டபுள் மடங்கு மாதாஜிஸ் இருப்பாங்க. அப்போ இது வந்து கிருஷ்ணாவுடைய பிளெஸிங், கிருஷ்ணாவுடைய கருணை. என்னென்னா பெண்கள் ரொம்ப சுலபமாக பகவானோட கனெக்ட் ஆகிடலாம். பூ கட்டுறது, பகவானுக்கு போவா செய்கிறது, பகவான் மேலே அன்பு வளர்த்துக்கிறது, சேவையில் வந்து ரொம்ப சுலபமாக பெண்கள் வந்து தங்களை இணைச்சிக்கலாம். அதனால கோயில்களை பார்த்தா பெண்கள் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கு. ஸோ அதனால் இது வந்து கிருஷ்ணாவுடைய ஒரு பிளெஸிங். பிறப்பால் வந்து ஆணுடைய உடல், ஆணுடைய உடலை ஒப்பிடும்போது பெண்ணுடைய உடல் தாழ்ந்தது தான். இதெல்லாம் சொன்னால் சண்டைக்கு வந்துடுவாங்க. ஓ என்ன நீங்கள் இந்த காலத்தில் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, பெண் உரிமை வந்து போராடுறவங்க, பெண்களுக்கு ஆண்களுக்கு சமமானவங்க அப்படின்லாம் சொல்லக்கூடிய காலத்தில் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி சொல்ல ஒத்துக்க மாட்டேன். பட் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, சாஸ்திரப்படி ஆணினுடைய உடலை ஒப்பிடும்போது பெண்ணினுடைய உடலில் வந்து சில அசௌகரியம் இருக்குது. அவங்க எல்லா நாளும் கோயிலுக்கு வர முடியாது, அவங்க பகவானுக்கு பூஜை செய்ய முடியாது, அவங்க வந்து சாதா பண்ண முடியாது, அவங்க குருக்குள்ளே படிக்க முடியாது. இது மாதிரி சில விஷயங்கள் வந்து அந்த உடல் ஆன்மாவுக்கு கிடையாது. ஒரு தடவை ப்ரோபாட்ட வந்து கேட்டாங்க, பெண் சுதந்திரத்தை, பெண் விடுதலையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு. நாங்கள் ஆண் பெண்ணெலாம் பார்க்கறதே இல்லை ப்ரோபாட். பெண் விடுதலையை பற்றி என்ன நினைக்கும் போது, பெண் விடுதலையா அப்படிலாம் என்ன, எங்களை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண்ணாக கிடையாது. இஸ்கானில் வந்து பெண்களும் இருக்காங்க, ஆண்களும் இருக்காங்க. நாங்கள் ஆத்மாவாக பார்க்குறோன்னு. மாதாஜியும் சர்வீஸ் பண்ணுறாங்க, பிரபுஜியும் சர்வீஸ் பண்ணுறாங்க. அப்போ ஆத்மாவுடைய தளத்தில் வித்தியாசம் கிடையாது இல்லையா? அப்போது ஆத்மாவுடைய தளத்தில் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. உடல் ரீதியாக பௌதிக தளத்தில் வரும்போது சில வித்தியாசங்கள் இருக்கத்தான் செய்யுது. அது வந்து ஒரு பெரிய குறை இல்லை. ஆனால் நம்ம சேவை பண்ணுறது மூலமாக கிருஷ்ணரை திருப்திப்படுத்திடலாம். குந்தி தேவி வந்து ரொம்ப பணிவாக பிரார்த்தனை பண்ணுறாங்க, நான் ஒரு பெண்ணாக போயிட்டேனே, நான் எப்படி உங்களை அணுகுவேன்? ஆனால் பாருங்கள், எவ்வளோ பெண் பக்தர்கள் இருக்காங்க. மீராபாய், ஜக்குபாய், ஜானாபாய், திரௌபதி, குந்தி தேவி, அப்புறம் வசுதேவர், தேவகி, யசோதாமா, கோபிகைகள், இதெல்லாம் பெண்கள் தான். நதிகள் எடுத்துக்க, கங்கா, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி, காவேரி, தாமிரபரணி, எல்லாம் பெண்கள். லக்ஷ்மி தேவி, பார்வதி, சரஸ்வதி. ஸோ அதனால் என்ன உடம்புல இருக்கோன்னு முக்கியம் இல்லை, நம்ம கான்ஷியஸ்னஸ் எப்படி இருக்குன்னு தான் முக்கியம். நம்ம கிருஷ்ணன் மேலே அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமா, கிருஷ்ண உணர்வில் இருக்கமான்ற முக்கியம். அதனால் குந்தி தேவி ரொம்ப பணிவை பிரார்த்தனை பண்ணுறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, கிருஷ்ணர் யாரு? கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. இந்த கிருஷ்ணர் இருக்காரே, அவர் வசுதேவருடைய பையன், அதனால தான் வாசுதேவர். கிருஷ்ணாய தேவகி நந்தன், தேவகியுடைய பையன். நந்தகோபகுமாரன், நந்தகோபரின் குமரன், யசோதாவுடைய குழந்தை. நந்தநந்தன், யசோதா நந்தன். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நம. பசுக்களுக்கும் புலன்களுக்கும் இன்பம் தருவது பிரியமானது. ஏன் வந்து கிருஷ்ணரேன்னு புகழாம குந்தி தேவி இப்படி புகழ்றாங்க? ஓ கிருஷ்ணா, நீங்கள் முழுமுதற் கடவுள், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், நீங்கள் பரமாத்மா, எல்லா விதத்திலும் இருக்கீங்க, நீங்கள் பிரம்மமாக இருக்கீங்க, இப்படி சொல்லாமல் ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தில் அப்படி தான் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தில் என்ன சொன்னாங்க? நமஸ்தே புருஷம் ஆத்யம் ஈஸ்வரம் பிரகிருதே பரம்.
ஸோ முதல் ஸ்லோகத்தில் அவங்க பிரார்த்தனையில், குந்தி தேவியோடைய பிரார்த்தனையில் முதல் ஸ்லோகத்தில் கிருஷ்ணரை வந்து பரமபுருஷோத்தமான முழுமுதற் கடவுள்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் வந்து வசுதேவரின் புதல்வன், தேவகியின் புதல்வர், நந்தகோபரின். ஏன் இப்படி சொல்கிறாங்க? என்ன காரணம்? ஒரு இடத்துல கிருஷ்ணரை முழுமுதற் கடவுள்னு சொல்கிறாங்க, இன்னொரு இடத்துல இவர் யசோதாவுடைய குழந்தை, நந்தகோபருடைய குழந்தை, வசுதேவருடைய குழந்தை. ஏன் அப்படி சொல்கிறாங்க? என்ன காரணம்? இல்லை இல்லை, பக்தர்களோ கிருஷ்ணரை வந்து கிருஷ்ணருடைய நாமம் இருக்கு இல்லையா, கிருஷ்ணருடைய நாமத்தை வந்து நிறைய கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று அவருடைய அமானுஷ்யமான சக்தியை வச்சு பேர் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பரமாத்மா, இது அவருடைய அமானுஷ்யம். எல்லா இதத்திலும் கிருஷ்ணர் பரமாத்மா இருக்கு. பரபிரம்மம் அவர் எங்கும் வியாபிச்சிருக்கார். ஓ பரமாத்மாவே, ஓ பரபிரம்மே, ஓ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே, ஓ முழுமுதற் கடவுளே. இது வந்து கிருஷ்ணருடைய அமானுஷ்யமான சக்தி வச்சு சொல்றது. ஆனால் இந்த நாமத்தை காட்டிலும் கிருஷ்ணர் எப்படி ரொம்ப சந்தோஷமாவார்னா, அவர் பக்தரோட சேர்த்து சொல்வார். யசோதானந்தன், நந்தநந்தன், கோகுலநந்தன், வாசுதேவன். அப்போ பக்தர்கள் பேர் வந்துடுது இல்லையா. அப்போ கிருஷ்ணரை வந்து கிருஷ்ண பரமாத்மான்னு சொல்றதோட நந்தநந்தன், யசோதானந்தன் அவர் ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஸோ குந்தி தேவி என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தில் கிருஷ்ணருடைய தனித்தன்மையை சொன்னாங்க. அவர் வந்து தூக்கம் வருதா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தில் கிருஷ்ணருடைய தனித்தன்மையை சொன்னாங்க, அவர் முழுமுதற் கடவுள். இப்போ என்ன சொல்றாங்க, அந்த அவர் முழுமுதற் கடவுள்னு அவர் சொல்றதை விட அவர் இந்த மாதிரி சொன்னதான் சந்தோஷமாவார். வசுதேவருக்கு குழந்தையா வந்தவராச்சே, தேவகியோடைய குழந்தையாச்சே, யசோதாவுடைய குழந்தையாச்சே, நந்தகோபருக்கு பிரியமானவராச்சே. அப்போ கிருஷ்ணர் ரொம்ப ஹாப்பியாக. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, கிருஷ்ணர்கிட்ட ப்ரேயர் பண்ணுறோம். நம்ம என்ன பண்ணுவோம், கோயிலில் வந்தோடனே கிருஷ்ணாவுடைய ஃபஸ்ட்டு டெம்பிளில் வந்தோடனே கிருஷ்ணாவுடைய லோட்டஸ் ஃபீட் நம்ம ஆஃபரிங் ப்ரேயர். கிருஷ்ணாவுடைய தாமரை பாதங்களை பார்த்து, ஓ பகவானே இந்த தாமரை பாதத்தில் எனக்கு இடம் கொடுங்க. அப்புறம் படிப்படியாக முகத்தை பார்த்து ப்ரேயர். குந்தி தேவி இங்கே என்ன பிரார்த்தனை பண்ணுறாங்க, எடுத்தோடனே கிருஷ்ணனுடைய நாபிக்கு தன் பிரார்த்தனை செய்கிறாங்க. நம பங்கஜ நாபாய, நம பங்கஜ மாலினே, நம பங்கஜ நேத்ராய, நமஸ்தே பங்கஜாங்கிரியே. ஏன் குந்தி தேவி பகவானுடைய பாதத்துக்கு நமஸ்காரம் பண்ணாமல் நாபிக்கு செய்கிறாங்க? ஒரு பக்தர் என்ன பண்ணணும், ஒரு பக்தர் வந்து பகவான் முன்னாடி வந்தால் அவர் தாமரை பாதத்துக்கு முதல்ல நமஸ்காரம் பண்ணணும். ஆனால் குந்தி தேவி என்ன பண்ணுறாங்க, தாமரை பாதத்துக்கு நமஸ்காரம் பண்ணாமல் அவங்க நாபிக்கு நமஸ்காரம் பண்ணுறாங்க. ஏன் காரணம் இல்லை? ஏன் குந்தி தேவி வந்து பகவானுடைய தாமரை பாதத்துக்கு நமஸ்காரம் பண்ணாமல் நாபிக்கு நமஸ்காரம் பண்ண? ஏன்னா கிருஷ்ணருக்கு வந்து ஒரு தர்மசகரமாக நன்மையாகும். ஏன்னா கிருஷ்ணா வந்து குந்தியை தன் அத்தையாக நினச்சிட்டு இருக்காரு. அப்போ அத்தை காலில் தான் மருமகன் விழணும். அத்தை போய் மருமகன் பாடி பாதத்துக்கு ப்ரேயர் பண்ணலாமா? அப்போ கிருஷ்ணருக்கு ஒரு எம்ப்ரேசிங் சுச்சுவேஷன் ஆகிடும். ஐயோ குந்தி தேவி போய் இப்படி என்ன ப்ரேயர் பண்ணுறாங்களே, அந்த ஒரு எம்ப்ரேசிங் சுச்சுவேஷன் வந்து கிருஷ்ணருக்கு கொண்டு வர வேண்டாம், கிருஷ்ணரை வந்து ஒரு தர்மசகமாக நிலையில் ஆக்கிட வேண்டாம்னு குந்தி தேவி அவங்க நாபிக்கு பிரார்த்தனை செய்யும். ஆக்சுவலி நம்ம முதல்ல அவர் பாதத்துக்கு தான் ப்ரேயர் பண்ணணும், கிருஷ்ணருடைய தாமரை பாதத்தை தான் பிரார்த்தனை பண்ணணும். ஆனால் குந்தி தேவி என்ன பண்ணுறாங்க, தாமரை பாதத்துக்கு பிரார்த்தனை செய்யாமல் எடுத்துடைய நாபிக்கு செய்கிறாங்க. ஏன்னா கிருஷ்ணர் வந்து குந்தி தேவியுடைய பாதம் தொட்டு வணங்குறார். யார் ஒரு முழுமுதற் கடவுள். நிறைய பேர் வந்து கேள்வி கேட்பாங்க கிளாஸில் வந்து, ஏன் வந்து ராமர் சிவனை வழிபட்டார், அப்போ சிவன் தான் முழுமுதற் கடவுளா? ராமரே வழிபட்டிருக்காரு. ஆனால் அவனுக்கு தெரியாது ராமர் யாரெல்லாம் வழிபட்டிருக்காரு. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருப்பாங்க, ராமேஸ்வரத்தில் ராமர் சிவலிங்கத்தை வழிபட்ட மாதிரி. பாருங்க ராமரே வழிபட்டிருக்காரு சிவனை. அப்படி இருக்கும்போது சிவன் தான் முழுமுதற் கடவுள் அப்படி சொல்கிறவங்க உண்டு. ஆனால் ராமாயணம் படிச்சிங்கன்னா அவர் ராமர் சிவனை மட்டும் வழிபடலை, வசிஷ்டரை வழிபட்டிருக்காரு, விஸ்வாமித்திரர் வழிபட்டிருக்காரு, அகஸ்தியரை வழிபட்டிருக்காரு, அப்புறம் தசரதர் காலில் விழுந்து வழங்கியிருக்காரு, கைகை பாதத்தொட்டு. அப்போ இவங்கெல்லாம் ராமரோட பெரியவங்களா, முழுமுதற் கடவுளா? அப்போ இல்லையா? கிருஷ்ணர் வந்து சுதாமா வழிபட்டார், சுதாமாவை ஊஞ்சலில் உட்கார வச்சு கிருஷ்ணர் பாத பூஜை பண்ணார். நாரதரை வந்து ஊஞ்சலில் உட்கார வச்சு கிருஷ்ணர் பாத பூஜை. அப்போ இவங்களாம் கிருஷ்ணரோட உயர்ந்தவங்களா? ஸோ அதனால் பகவான் இந்த பூமிக்கு வரும்போது அவர் ஒரு உதாரணமாக இருப்பார். எப்பவுமே ஒரு மனித ரூபத்தில் வரும்போது, பகவான் மனித உருவில் வரும்போது அவர் எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் ஏரியா இருப்பார். காரணம் என்னது, கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரோ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவாங்க, ராமர் என்ன பண்ணுறாரோ எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. எத்யதாதரதி சேஷ்டா தத்த தேவோ தரோஜனா சயத் பிரமாணம் கூறுதே லோகஸ்ததன்னு வருத்தது.
ஒரு பெரிய மனுஷன் என்ன பண்ணுறோன்னு எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ ராமரே தேவர்களுக்கு மரியாதை கொடுக்கல, நாயை மரியாதை கொடுக்கணும். ராமரே பெற்றோரை மதிக்கல, நாயை மதிக்கணும். ராமரே வந்து முனிவர்களை வழிபடல, நாயை வழிபடணும் இல்லையா? அப்போ கிருஷ்ணரே பண்ணல, நாயை பண்ணணும். அதனால கிருஷ்ணா இந்த பூமியில் மனித ரூபத்தில் வரும்போது மனிதருக்கு உண்டான தர்மத்தை செய்கிறார். ஆனால் அதுக்கு அவர் அப்பாற்பட்டவர். அவர் மனிதன், சாதாரண மனிதனும் கிடையாது, அவர் எந்த வர்ணத்தை சார்ந்தவரும் கிடையாது, எந்த ஆசிரமத்தை சார்ந்தவரும் கிடையாது, அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். தஸ்ய கர்த்தாரம் அபிமாம் நித்திய அகர்த்தாரம் அவ்யயம் சதுர்வர்ணமயா சிஸ்டம் குணகர்ம விபாகம். 4 வர்ணம், பிராமண, சத்திரியன், வைசியன், சூத்ரன். இது கிருஷ்ணரால் தான் படைக்கப்பட்டது. ஆனால் இதுக்கு காரணமாக இருந்தாலும் கிருஷ்ணர் அதுக்கு அப்பாற்பட்டவர். கிருஷ்ணர் பிராமணனும் கிடையாது, சூத்திரனும் கிடையாது, கிருஷ்ணா வைசியனும் கிடையாது, சத்திரியனும் கிடையாது. அவர் முழுமுதற் கடவுள். உண்மையில சொல்லப்போனால் நாமளே இந்த உடம்பு கிடையாது. அப்போ நான் இந்த உடம்பு இல்லைன்னா நான் பிராமணன் கிடையாது, நான் சத்திரியன் கிடையாது, நான் வைசியம் கிடையாது. அப்போ நீங்கள் யார்? சைதன்ய மாப்பு கேட்டார். சைதன்ய மாப்பு சொல்கிறாரு, நான் பிராமணன் இல்லை, நான் சன்னியாசி இல்லை, நான் சத்திரியன் இல்லை, நான் வைசியம். அப்போ நீங்கள் யார்? கோபிபத பத கமலையோ தாச 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 தாசானு தாசன். நான் பகவானுடைய சேவகனுடைய 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 சேவகன். இதுதான் நம்முடைய ஒரிஜினல் ஐடென்டிட்டி. நம்மளோட உண்மையான அடையாளம் என்னன்னா, நம்ம கிருஷ்ணருடைய சேவகனுடைய சேவகனுடைய 1000 முறை பெருக்குங்கிறார் ப்ரோப்பர். கிருஷ்ணனுடைய சேவகன் கிடையாது, அந்த சேவகனுடைய சேவகனுடைய சேவகங்கிறத 1000 தடவை பெருக்கிக்கோங்கிறார். அப்போ ரொம்ப இன்சிக்னிஃபிகன்ட் சர்வன் நம்ம பகவானுடைய சேவகனுடைய சேவகனுடைய சேவகன். அதனால் ரொம்ப அழகான பிரார்த்தனை இதெல்லாம். அதுக்கப்புறம் குந்தி தேவி என்ன பண்ணுறாங்க, கிருஷ்ணர் ஏன் இந்த பூமியில் வந்திருக்கிறாங்க? ஒரு சிலர் சொல்கிறாங்க பூமியோட பாரத்தை குறைக்கிறதுக்காக வந்தாங்க, ஒரு சிலர் சொல்கிறாங்க பிரம்மாவுடைய பிரார்த்தனையினால் வந்தாங்க, ஒரு சிலர் சொல்கிறாங்க பூமாதேவியோடைய பிரார்த்தனையினால் வந்தாங்க, ஒரு சிலர் சொல்கிறாங்க யதுகுலத்தில் தோன்றி யது ராஜாவை அவர் பக்தரை மகிழ்விக்கிறதுக்காக வந்தாங்க, யதுகுலத்தில் தோன்றி யதுவை மகிழ்விக்கிறதுக்காக வந்தாங்க, ஒரு சிலர் சொல்கிறாங்க தேவி குழந்தையா வரணும் பிரார்த்தனை பண்ணால வந்தாங்க. இதெல்லாமே கரெக்டு தான். கிருஷ்ணா வந்து தேவி குழந்தையா வரணுக்காக வந்தார், யதுகுல மகிழ்விக்கிறது யதுகுலத்தில் வந்தார், அப்புறம் வந்து தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுறதுக்காக வந்தார், அப்புறம் பூமியோடைய பாரத்தை குறைக்கிறதுக்காக வந்தார், பூமாதேவியோடைய பிரார்த்தனையினால் வந்தார். எல்லாம் கரெக்டு தான். ஆனால் குந்தி தேவி மெயின் காரணம் என்ன சொல்கிறாங்க, இதுதான் மெயின் காரணம். கிருஷ்ணர் வந்து இந்த பூமியில் வந்ததுக்கான மெயின் காரணம் என்னது, இதுதான். பவேஷ்மின் க்லேஷ்யமானானாம் அவித்யா காம கர்மபிஹி ஸ்ரவணஸ்மரணார்ஹானி கரிஷ்யன் இது கேசன. பௌதிக துன்பங்களினால் துன்புறும் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் கேட்டல், நினைவில் கொள்ளுதல், வழிபடுதல் முதலான பக்தி தொண்டு முறைகளை பின்பற்றி முக்தியடைய வேண்டும் என்பதற்காக, அந்த முறைகளை புதுப்பிப்பதற்காகவே நீங்கள் தோன்றுகின்றீர்கள். ஸோ கிருஷ்ணா வந்து இந்த பூமியில் வரல, இப்படி வச்சுக்கோம். கிருஷ்ண அவதாரமே பண்ணல. பகவான் வந்து ஒரு அவதாரம் பண்ணல. நரசிம்ம அவதாரமோ வாமன அவதாரமோ ராம அவதாரமோ எதுவுமே பண்ணல. அப்போ என்ன ஆகும்? கிருஷ்ணன் இந்த பூமியில் வரவே இல்லை அப்படின்னா நமக்கு எப்படி தெரியும்? கிருஷ்ணாவுடைய லீலைகள், அவருடைய மகிமை, அவரது நாம ரூப குணாதிசி எதுவுமே தெரியாது. அப்போ கிருஷ்ணா வந்து தன் காரணமற்ற கருணையினால் இந்த பூமியில் வந்து லீலை செய்கிறாரு. அது நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு, அந்த லீலைகளை பற்றி பாடுவதற்கு, கேட்பதற்கு, நினைவில் கொள்வதற்கு. இதுதான் அது ரொம்ப அடுத்த ஸ்லோகத்துலேயும் சொல்கிறாங்க. அடுத்த ஸ்லோகத்தில் ரொம்ப அழகான ப்ரேயர் இது. ஸோ குந்தி தேவி என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஜீவாத்மாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. கிருஷ்ணா வந்து என்ன பண்ணுறாங்க, ஜீவாத்மாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு, அவரை பற்றி நினைப்பதற்கு, பாடுவதற்கு, கேட்பதற்கு. அதனால கிருஷ்ணா இந்த பூமியில் வரலைன்னா நமக்கு இந்த வாய்ப்பே கிடையாது. நான் அடுத்து சொல்கிற மாதிரி சுன்வந்தி காயந்தி கிரணந்தி அபிக்ஷண ஸ்மரந்தி தந்தந்தி தவேகதம் ஜனஹா நயே பஷ்யந்தி அச்சிரேன தாவகம் பவ பிரவாக பரமம் பதாம் புஜம். என்ன சொல்கிறாங்க, கிருஷ்ணா உங்களுடைய தெய்வீக செயல்களை பற்றி எப்பொழுதும் கேட்டுக்கொண்டும் பாடிக்கொண்டும் அதை திரும்பவும் சொல்பவர்களால் அல்லது மற்றவர்கள் அவ்வாறு செய்வதில் ஆனந்தம் அடைபவர்களால் நிச்சயமாக உங்களுடைய தாமரை திருப்பாதங்களை காண முடியும். அந்த பாதங்கள் மட்டுமே தொடர்ந்து பிறவி சக்கரத்தை நிறுத்தக்கூடியதாக. ஸோ கிருஷ்ணன் நமக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு, அவரை பற்றி கேட்கறதுக்கு, பாடுறதுக்கு, நினைப்பதற்கு. அதான் சைத்தன்ய மாப்பு சொல்கிறார், கீர்த்தனிய சதாகரி
எப்போதும் கிருஷ்ணாவை புகழ் பாடிட்டு இருங்க, அவரை பற்றி கேளுங்க. 9 விதமான பக்தி தொண்டை பற்றி சொல்லி ப்ரோப்பா இங்கே பொருள் சொல்கிறார். இந்த மாதிரி 9 விதமான பக்தி தொண்டு செஞ்சு நம்மளை புனிதப்படுத்தி கொள்வதற்காக தான் கிருஷ்ணன் இந்த பூமியில் வந்து வாய்ப்பு கொடுக்குறாரு. எல்லாட்டையும் அவர் இங்கே வர வேண்டிய அவசியமே இல்லை. உண்மையில் சொல்ல போனால் நாமளே இந்த ஜட உலகத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. தேவையில்லாமல் வந்துடும். தேவையில்லாமல் வந்து இந்த உடம்பு எடுத்துகிட்டு நான் வந்து சொல்கிறேன் இது சொல்கிறேன் கஷ்டப்பட்டுட்டு வயத்துப்பட்டுட்டு சண்டை போட்டுட்டு. அதனால் இது எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வேணும். இந்த ஜட உலகம் அறியாமை, அவித்யா. எதெல்லாம் அவித்யா? இந்த உடலோடு என்னெல்லாம் அடையாளப்படுத்தினுமோ அதெல்லாம் அவித்யா. எதெல்லாம் வித்யா? கிருஷ்ணரோடு சம்மந்தப்படுறதெல்லாம் ராஜவித்யா. கிருஷ்ணரோடு சம்மந்தப்பட்ட ராஜவித்யா, உடலோடு சம்மந்தப்பட்ட அவித்யா. கிருஷ்ணர் என்ன சொல்கிறா? அது ராஜவித்யா. கிருஷ்ணரை மறந்துருந்தா அவித்யா. அதனால் நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்கணும். குந்தி தேவியோடைய ப்ரேயர் வந்து அடிக்கடி ப்ரேயர் பண்ணணும். பகவான் முன்னாடி வந்து குந்தி தேவியோடைய பிரார்த்தனையை சொல்லி, பகவானே எனக்கு உங்கள் பாதத்தில் ஒரு தூசியாக இடம் கொடுங்க, எனக்கு சேவை கொடுங்க, எப்போ நான் உங்கள் சேவையில் இருக்கணும், என்னை அறியாமல் இருந்து விடி வச்சுருங்க, எனக்கு வந்து பக்தியில் முன்னேற்றம் கொடுங்க, நாமத்தில் ருச்சி கொடுங்க, சேவை பண்ணணும் நிறையா அப்படின்னு பிரார்த்தனை. அதாவது கன்க்ளூஷன். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்வி இருக்கா? சும்மா பேச ஆரம்பிச்சு ஒரு மணி நேரம் பேச